ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தங்க நகைகளை எப்படி கவனமாக பார்த்துக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது எப்படி சேஃபாக வச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மிக்ஸி ஜாரை அற விடாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எப்படி சூப்பராக சாஃப்ட் ஆக்கலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறதா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோவுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஐஸ் க்யூப் ஒரு 5-6 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாவு மாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்படி நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் க்யூப்பும் உப்பும் சேர்ந்து இந்த பிளேடை நல்லாவே ஷார்ப்பாக்குங்க. இந்த ஐஸ் க்யூப்பும் உப்பும் போட்டு சுற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம பிளேடு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். மிக்ஸி ஜார் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஜார் வாங்கும்போது எப்படி புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஐஸ் க்யூப்பு உப்பு போட்டு கழுவுனால ஜார் எவ்வளோ புதுசு போல் இருக்குது. பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் முட்டை ஓடுகள் இருக்கும் பார்த்தீங்களா. முட்டை ஓடுகளை இந்த ஜார் சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு மாட்டம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். கடாயில் பார்த்தீங்கன்னா விடாப்படியான அழுக்கு படிஞ்சிருக்கும். அதுக்கு இந்த பவுட்ரு கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு இது கூட லிக்விட் சேர்த்து நம்ம விளக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட அழுக்காக இருந்தாலும் சரி பளிச்சுன்னு போங்க. இந்த முட்டை ஓடுகளுக்கு நம்மளோட மிக்ஸி ஜாரோ பிளேடு தேஞ்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம முட்டை ஓடுகளும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நம்ம அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரு நல்லா பளபளன்னு இருக்குங்க. அந்த ஜாரோட பிளேடும் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். இதை அடிச்சுட்டு வந்த பவுடரை நான் பூச்செடிகள் கொஞ்சமாக போடுறேங்க. இந்த முட்டை ஓடுகளை நம்ம பூச்செடிகளுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா எல்லா சீசனுக்கும் மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா சூப்பராக எடுக்குங்க. நான் ரெகுலராக அந்த முட்டை ஓடுகளை பார்த்திங்கன்னா தூள் பண்ணி எல்லா பூச்செடிகளுக்குமே போடும்போது எனக்கு எல்லா சீசன்லேயும் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவும் சரி ஜம்மிங்கி பூவும் சரி சூப்பராக பூக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ஜாரை கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஜார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசு போல் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஜார் கழுவுறதுக்கு நான் சோப்போ லிக்விடோ எதுவுமே போடவே இல்லை. வெறும் முட்டை ஓடுகளை மட்டும்தான் நான் போட்டேன். போட்டுட்டு உங்களுக்கு கழுவி காட்டுறேன் பாருங்கள். ஜார் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நகை பாக்ஸில் நம்ம ஜுவல்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அப்படி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்ஸ்லாம் அப்படியே கசங்கி போயிருக்குங்க. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செயின் விடத்துக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. இந்த செயினை நமக்கு ஆடாமல் நல்லா சூப்பராக ஸ்டிஃபாக நிற்கிறது எப்படிங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு நான் டபுள் சைடு டேப்பு தாங்க எடுத்திருக்கேன். இந்த டபுள் சைடு டேப்பை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதிகமாக வேணால் கொஞ்சமாக இருந்தாலே போதும். இதை நம்ம குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஜுவல்ஸில் ஒட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஜுவல்ஸ் ஆடாமல் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி அழகாக ஸ்டிஃபாக இருக்குங்க. எந்த சைடு ஆடுதோ அந்த சைடு இந்த டபுள் சைடு டேப்பை ஒட்டி வச்சுக்கலாம். இந்த ஹாரத்தோட முகப்பில் நான் டேப்பை ஒட்டி வைக்கிறேங்க. இது உள்ளே ஒட்டிட்டு நம்ம இந்த பாக்ஸில் நம்ம ஒட்டி வச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்ஸ் ஆடவே ஆடாதுங்க. இதை இந்த முகப்புலையும் இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா செயின், அந்த முகப்புலையும் நம்ம இதை ஒட்டி வச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹாரம் கொஞ்சம் கூட ஆடவே ஆடாதுங்க. நம்ம ஒட்டி வைக்கக்கூடிய டபுள் சைடு டேப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த டேப்பை இந்த ஹாரத்தை ஆட விடாமல் அழகாக சூப்பராக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இந்த ஜுவல்ஸ் கசங்கவே இல்லை. வச்சபடி அழகாக இருக்குது பார்த்திங்களா. இது கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்களும் உங்கள் ஜுவல்ஸ்லாம் இந்த மாதிரி டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டி வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜுவல்ஸு சேஃப்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம டீ போட்டுட்டு தூக்கி போடக்கூடிய டீ தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டீ தூளில் சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு இந்த டீ தூளை நல்லா கழுவிக்கிறேன். எதுக்கு கழுவுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ தூளில் பால் ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டீ தூளை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது. இந்த டீ தூளை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இது எதுக்கு இப்படி தேய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ்லாம் கழுவுனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கையிலேருந்து அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்குது. அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டீ தூளில் நம்ம
கையை கழுவுனான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த வாடை வரவே வராதுங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வாஷ் பேசனில் தண்ணி அடைச்சிக்கிச்சுன்னா அது வந்து போகாமல் ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து கம்பியை வச்சு இந்த ஹோலில் குத்தி விடுவோம் பார்த்தீங்களா, அப்படி குத்தி விடாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸுங்க. ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக நம்ம புஷ் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய அழுக்கு அழகாக போயிருங்க. வாட்டர் பாட்டிலில் நம்ம புஷ் பண்ணும்போது அடியில் இருக்கக்கூடிய அழுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஏர் ஃபார்ம் ஆனாலும் சரி சீக்கிரம் போயிருங்க. வாட்டர் பாட்டிலில் ஒரு 2-3 தடவை தாங்க புஷ் பண்ணேன். புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே கீழே இறங்கிருச்சு. இந்த டிப்ஸ் வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாங்க. இனிமேல் வாஷ் பேசனில் தண்ணி அடைச்சிருச்சுன்னா நமக்கு கவலையே வேணாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தாலே போதும், நம்ம ஹோஸில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து சூப்பராக இறங்கிடும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டீ தூள் தாங்க எடுத்திருக்கேன். இந்த டீ தூளில் நம்ம வாஷ் பேசனை வந்து கழுவும் போது பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பேசனில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான அழுக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாஷ் பேசன் துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும். சில்வர் வாஷ் பேசனாக இருந்தால் லைட்டாக எங்கேயாச்சும் துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இந்த டீ தூள் போட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விடாப்பிடியான கரையும் சரி துருப்பிடிச்ச கரையும் சரி சூப்பராக போகுங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். வாஷ் பேசனில் எந்த ஒரு அழுக்கும் இல்லை. வாஷ் பேசன் நீங்கள் இனிமேல் டீ தூளை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வாஷ் பேசனுக்கு கழுவ யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வந்து சின்னதாக ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க. இந்த பவுலில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து காஃபி தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த காஃபி தூளாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், 1/4 ஸ்பூன் தண்ணி இருந்தாலே போதும். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாட்டம் இருக்குங்க. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாத்ரூமாக இருந்தாலும் சரி கிச்சனாக இருந்தாலும் சரி நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாமே வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பல்லி இப்போ கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்டை எடுத்துருக்கேங்க. இந்த அட்டையில் நம்ம காஃபி தூளும் மிளகாத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது மேலே போட்டுக்கறேங்க. போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் கடியில் ஒன்று வச்சுக்கலாம். இது எதுக்கு ஸ்டவ் கடியில் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சிலாம் நைட் டயத்தில் ஸ்டவ் கடியில் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாஷ் பேசனுக்கு அடியிலேயே ஒன்று வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளோட நெடிக்கு பல்லி பூச்சி எதுவுமே இந்த காஃபி தூள் வாசத்துக்கு கரப்பாம்பூச்சி வரவே வராது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.